Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை நம்ம பிஎன் ஆப் அண்ட் பிக்சல் ஆப் இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் கிட்டே பிக்சல் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிக்சல் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஃபோர்த்தாக இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ்னு இருக்கும். இந்த இமேஜ் சைஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் கவர் ஆர்ட்னு இருக்கா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நியூ டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட இமேஜஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த எடிட் பண்ண இமேஜஸை இப்போ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த சைஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிராப் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து செட் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி சைடில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஷேப்ஸ்னு இருக்கும். அந்த ஷேப்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த கார்னரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் கலர்னு இருக்கும். அந்த ஃபில் கலர் வந்து நீங்கள் கிரேடியண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு கலர் ஆட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கலர்னு இருக்கும். அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே தேர்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை இந்த டிரான்ஸ்பரண்ட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோட அவுட்டர்லாம் வந்து தெரியுது இல்லையா, ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இதை வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோட அவுட்டர்லாம் வந்து நல்லா தெரியாது. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த சாங் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸை கூகுளில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபாண்ட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டு மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து உங்களுடைய பிக்சல் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் டிக் கொடுத்துட்டு அகைன் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அகைன் அடுத்த லைனை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு மை ஃபாண்ட்டுன்றது செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் இங்கே சைடில் 3 டாட் பட்டனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 இமேஜஸாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிவிட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அகைன் இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே பென்சில் ஐக்கான இருக்கு இல்லையா, இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டில் போயிடும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஏன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எடிட்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த லிரிக்ஸை டெலிட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து என்ன லிரிக்ஸ் வருதோ ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த லிரிக்ஸை டெலிட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து எந்த லிரிக்ஸ் வருதோ ஸோ அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 by 1 டோட்டலாக வந்து 3 இமேஜஸாக வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணி எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரியான லிரிக்ஸ் வீடியோவை இப்போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை ஓவராலாக 2 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாச்சும் 2 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரிஜினல்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும், அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிக்சல் ஆப்பில் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணீங்க இல்லையா அந்த லிரிக்ஸ் எந்த சாங்கோ ஸோ அந்த சாங் வந்து இப்போ உங்களுடைய விஎன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும், அந்த யூஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த சாங் வந்து செலக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் வந்து 3 இமேஜாக வந்து எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த லிரிக்ஸ் எண்டில் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை மட்டுமே கொஞ்சம் டியூரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் கான்ட்ராஸ்ட்மே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு பிரைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதோட வேல்யூமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு சாச்சுரேஷன் இருக்கும், ஸோ இது ஃபுல்லாகவே வந்து -100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விக்னட்னு இருக்கும், ஸோ விக்னட்டோட வேல்யூ லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டு அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு இருக்கும், ஸோ அதோட வேல்யூ லைட்டாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு இருக்கும், ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ 2 ஃபோட்டோக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம பிக்சல் ஆப்பில் வந்து 3 இமேஜஸாக வந்து எடிட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த இமேஜஸில் ஃபஸ்ட்டு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி சென்டரில் வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோவை அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து எந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை எண்டோட லிரிக்ஸ் வரைக்குமே நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ் இந்த இடத்த 2 லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த 2 லிரிக்ஸ் எங்கே கட் ஆகிட்டு அடுத்த லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ டைம் லைனை அந்த இடத்த வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோவுமே லைட்டாக வந்து ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் ஃபோட்டோ நம்ம எந்த சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சோமோ ஸோ அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த லிரிக்ஸ் ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோவை எது வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இப்போ செகண்ட் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த 2 லிரிக்ஸ் வந்து எங்கே முடிஞ்சிட்டு கட் ஆகிதோ ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அடுத்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த தேர்ட் ஃபோட்டோவுமே வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஃபோட்டோவோட எண்டில் வரைக்குமே கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ராக் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க.
ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்துருக்கும். இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் தூரம் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு கீ ஃப்ரேம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த கீ ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோவை கீழே தள்ளி விட்டுருங்க. கீழே தள்ளி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து கீழே இருந்து மேலே வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அகைன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபோட்டோவை கீழே தள்ளி விட்டுருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். 2 ஃபோட்டோ அழகாக வந்து கீழே இருந்து மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அகைன் தேர்ட் ஃபோட்டோக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் வச்சுட்டு கீழே தள்ளி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வந்து அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே மூவ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகி வர மாதிரி அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த 3 லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட எண்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த 2 மினிட்ஸ் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டைம்லைன் இந்த இடத்த வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த மியூசிக் வேவ் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஐக்கான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இமோஜி ஐக்கானை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச இமோஜி ஐக்கானை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இமோஜி ஐக்கான் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து 10x வந்து செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் டிக் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு இருக்கும். ஸோ லிரிக்ஸை டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த இடத்த நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த இடத்துல வந்து எந்த லிரிக்ஸ் வருதோ ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு மோஷன் இருக்கும். அந்த மோஷனை கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் ஃபேட் அண்ட் அவுட் அனிமேஷன் ஃபேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அகைன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த இடத்த என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தை வந்து இந்த இடத்த வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்கள் இந்த சாங் ஃபுல்லாகவே வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு
ஒரு முறை ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எல்லாமே பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video.